வெல்கம் டு கண்மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்ட் மூவிங் வீடியோஸ் செய்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ செய்கிறதுக்கு 2 ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்றாவது பிக்சல் லேப், ரெண்டாவது இன்ஷாட். 2 ஆப்ஸையும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. முதலாவது பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது இமேஜ் சைஸ் 9:16, அதாவது 720க்கு 1280 இந்த அளவை கொடுத்துக்கிறேங்க. ப்ளஸ் மார்க் அல்லது ஏன்னு காட்டுற இடத்துல டச் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு வரும். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக டைப் கூட பண்ணிக்கிறலாம். டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. டெக்ஸ்ட் கலர் செலக்ட் பண்ணணும். பிளாக் கலர் அல்லது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து போல்ட் ஆப்ஷன் கொடுங்க. டெக்ஸ்ட்டை பார்க்குறதுக்கு தெளிவாக அழகாக இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது டெக்ஸ்ட் பெருசாகலாம். அதை டெக்ஸ்ட் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷனை கொடுங்க. வரிகளுக்கு இடையில் இடைவெளி இருந்தால் தான் வீடியோ பார்க்கும்போது அழகாக தெரியும். லைன் ஸ்பேஸிங் 18 அளவு வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் சைஸ் செலக்ட் பண்ணுங்கள். 36 அல்லது 38 கொடுங்க. டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஹெட்லைனுக்கு கலர் எதுவும் கொடுக்க விரும்புனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ இமேஜ் சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இதில் குவாலிட்டி என்ற ஆப்ஷனில் மட்டும் அல்ட்ரான்றதை கொடுத்து சேவ் டு கேலரின்ற ஆப்ஷனை கொடுங்க. இமேஜ் சேவ் ஆகிருச்சு. இதே மெத்தடில் மீதி இருக்கிற டெக்ஸ்ட்டுகளையும் எல்லா டெக்ஸ்ட்டையுமே சேவ் பண்ணிக்கிறேங்க. டெக்ஸ்ட் சேவ் பண்ணும்போது ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகி ஆட்டோவாக சேவ் ஆகிரும் கேலரியில். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்ச வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இன்ஷாட் ஆப்பில் முதலாவதாக கிளிக் வீடியோன்ற ஆப்ஷனை கொடுங்க. அடுத்து நியூன்ற ஆப்ஷனை கொடுங்க. அடுத்து பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருச்சு. இதில் நீங்கள் செய்ய போகிற வீடியோட நீளத்தை பொறுத்து டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இன்ஷாட் லோகோ ரிமூவ் பண்ண அதை டச் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க. ஆட் ஒன்று ப்ளே ஆகி லோகோ ரிமூவ் ஆகிரும். வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டூல் பாரில் பிஐபின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். ஏற்கனவே பிக்சல் லேப்பில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிற இமேஜில் ஆர்டரில் முதலாவதாக வர வேண்டிய இமேஜை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பிக்சரை ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி சரியாக செட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இமேஜ் ப்ளே ஆகிற டைம் டியூரேஷன் கொடுக்கணும். நான் 22.2 செகண்ட் கொடுத்துருக்குறேன். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்க்ரீனில் தெரிகிற இடத்துல மார்க்கை டச் பண்ணிங்கன்னா பிஐபி பாரில் க்ரீன் கலர் மார்க் ஒன்று தெரியும். அடுத்து வீடியோ முடிய வேண்டிய இடத்துல பொறுமையாக மேலே உயர்த்தி வச்சு ரைட்டுன்னு காட்டுற பட்டனை டச் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அழகாக ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டாவது இமேஜையும் பிஐபின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவோம். முதல் இமேஜோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது இமேஜையும் சரியாக ஜூம் பண்ணி ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணி ஸ்டார்ட் ஆக வேண்டிய இடத்துல செட் பண்ணிக்குவோம். சைஸ் டிஃப்ரெண்ட் தெளிவாக தெரிகிறதுக்காகத்தான் நான் பிளாக் கலர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இமேஜ்க்கு டியூரேஷன் செட் பண்ணிவிட்டு முதலாவது இமேஜ்க்கு கொடுத்த மாதிரியே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டையும் செட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பொறுமையாக செய்யணும். இமேஜ் மூவ் பண்ணி வைக்கிற நேரம் அதே ஆங்கிளில் மெதுவாக நேராக உயர்த்தி வைக்கணும். ஷேக் ஆகிற மாதிரி உயர்த்தினோன்னா வீடியோ ப்ளே ஆகும்போது வளைவாக போகும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே ஆகும்போது ஃபஸ்ட் இமேஜ் மேலே ரெண்டாவது இமேஜ் எழுத்தை மறைக்கிற மாதிரி இல்லைனா ஓவர் கேப் வந்தால் ரெண்டாவது இமேஜ் ப்ளே ஆகிற டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோ மூவிங் சரியாக செட் ஆனால் ரெண்டாவது இமேஜை செட் பண்ண டைம் மூணாவது இமேஜ்க்கும் கொடுங்க. மூணாவது இமேஜ்க்கும் அதுக்கு அடுத்தடுத்து வர்ற இமேஜ்களுக்கும் கொடுங்க. அப்போ மூவிங் கேப் இல்லாமல் அழகாக வீடியோ ப்ளே ஆகும்.
இதே முறையில் எல்லா இமேஜ்களையும் செட் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்குறேன். இப்போ வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. லாஸ்ட்டாக சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வீடியோ சேவ் பண்ணிக்கிறேங்க. இது நான் எடிட் பண்ண மெத்தட். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.